அன்னைக்கு ஒரு நாள் கொஞ்ச நேரம் ரிலாக்ஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காஃபி வாங்கிட்டு குடிக்கலான்னு பார்த்தா திடீர்னு ஒரு போன் வந்துச்சு. ஒரு காஃபியை கூட ஃப்ரீயா குடிக்க விட மாட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து ஹலோ யாருங்க அப்படின்னு கேட்டா நான் மறைமலை நகர் இன்ஸ்பெக்டர் பேசுறேன், நீங்க ஆரிஃபா அப்படின்றாரு. சார் நான் எதுவுமே பண்ணலையே சார் அப்படின்னா நீங்க உடனே கிளம்பி எஸ்ஆர்எம் ஹாஸ்பிட்டல் வாங்க அப்படின்றாரு. சார் நான் ஏன் வரணும் அப்படின்னு கேட்டா அதெல்லாம் போன்ல சொல்ல முடியாது, நேர்ல வாங்க அப்படின்னு சொல்லிட்டு போனை கட் பண்ணிட்டு போயிட்டாரு. ஐயோ என்ன மேட்டர்னு தெரியலன்னு சொல்லிட்டு வாங்கின காஃபியை அங்கேயே வச்சுட்டு தலைதறிக்க ஓடி போய் அங்கேயே ஒரு ஆட்டோவை பிடிச்சி நேரா காட்டங்குளத்தூர்ல இருக்கிற எஸ்ஆர்எம் குளோபல் ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டேன். உள்ள போனா நர்ஸ் வேற ஐயோ என்ன இவ்வளவு லேட்டா வரீங்க, உள்ள போங்க உங்களை தான் தேடிட்டு இருக்கான்றாங்க. பதறி போய் உள்ள கதவை திறந்து பார்த்தா வாங்க தம்பி அப்படின்னு சொல்லிட்டு நம்மள கூப்பிட்டு சால்வெல்லாம் போடுறாங்க. என்ன மேட்டர்னா எஸ்ஆர்எம் குளோபல் ஹாஸ்பிட்டலும் லயன்ஸ் கிளப்பும் சேர்ந்து இந்த ஆட்டோ டிரைவர்ஸ்லாம் இருக்காங்களே அவங்களுக்குலாம் ஃப்ரீயா முதலுதவி பெட்டி கொடுத்து ஃபர்ஸ்ட் எய்ட் எப்படி பண்ணணும் அப்படிங்கறதையும் கத்து கொடுக்குறாங்களாம். ஏன்னா நம்மளுக்கு ரோட்ல தான் பிரச்சனைனா ஃபர்ஸ்ட் ஆளா வந்து நிக்கிறது நம்ம ஆட்டோ டிரைவர் தானே. அது மட்டும் இல்லாம எஸ்ஆர்எம் ஹாஸ்பிட்டல்ல இலவசமா எல்லாருக்கும் பிரசவமும் பார்த்து இங்க பிறக்கிற குழந்தைங்களுக்கு தாய் வீட்டு சீதனமா 20,000 ரூபாய் கேஷும் கொடுக்குறாங்களாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ் ஆகுதோ இல்லையோ கஷ்டப்படுற 4 பேருக்கு கண்டிப்பா யூஸ் ஆகும். மறக்காம இந்த வீடியோவை ஷேர் பண்ணி